அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ் அணியில் உள்ள கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் அதிமுகவில் இணைய உள்ளாரா? 18வது மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்ற பின்பு அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. எடப்பாடிக்கு எதிராக பல தலைவர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று தினசரி பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகிறது. இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கலக குரல் எவரும் எழுப்பவில்லை என்றும் அதிமுக கூறி வருகிறது. அதே சமயத்தில் ஓபிஎஸ் அணியிலும் தொடர்ந்து கலக குரல் வெடிக்க தொடங்கிவிட்டது. ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களான வைத்திலிங்கம், புகழேந்தி, கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர், மனோஜ் பாண்டியன் போன்றோர்கள் ஓபிஎஸ்ஸினுடைய சமீபகால நடவடிக்கைகளை ரசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் பெரும்படுகு முத்தரையர் அவர்களின் சதய விழா நடைபெற்றது. அந்த சதய விழாவிற்கு ஓபிஎஸ் அணியில் உள்ள நிர்வாகிகளில் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. கூப்பா கிருஷ்ணன் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஓபிஎஸ் அவர்கள் வருவார் வந்து கொண்டே இருக்கிறார் என்று மட்டும் பதில் கூறிவிட்டு சென்று விட்டார். இதே கேள்வியை கூப்பா கிருஷ்ணனிடம் கேட்டபொழுது கூப்பா கிருஷ்ணன் அவர்களோ பெரும்படுகு முத்தரையரின் சதய விழாவின் முதல் நாள் மாலை அணிவிப்பதாக எங்களது அணி நிர்வாகிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு விசேஷத்தை அவர்களிடம் சொல்லி மாற்றி வைத்திருந்தேன். அதன் பின்பு இரவில் எங்களது வாட்ஸ்அப் குரூப்பிற்கு காலையில்தான் மாலை அணிவிப்பதாக ஒரு செய்தி வந்திருந்தது. இதனால் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட அந்த விசேஷத்தின் தேதியை ஏற்கனவே நான் மாற்றியிருந்த காரணத்தால் திரும்பவும் மாற்ற விரும்பவில்லை. அதனால்தான் என்னால் திரு ஓபிஎஸ் அவர்களோடு மாலை அணிவிக்க வர முடியவில்லை என்று கூறியிருந்தார். இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் கூறி வந்தாலும் பல ஊடகங்கள் தொடர்ந்து கூப்பா கிருஷ்ணன் அதிமுக அணியில் இணைய போகிறார், அதற்கான முன்னெடுப்பு தான் ஓபிஎஸோடு சதய விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லி வருகிறார்கள். இது பற்றி ஓபிஎஸ் மற்றும் கூப்பா கிருஷ்ணன் என்ற இருவருமே விளக்கம் அளித்தாலும் கூட கூப்பா கிருஷ்ணனுடைய சமீபகால நடவடிக்கைகள் அதிமுகவின் பக்கம் சென்று கொண்டு இருப்பது போன்று தோன்றுவதாகவும் மிக விரைவில் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் அதிமுகவில் இணைவார் என்றும், இதேபோன்று ஓபிஎஸ் அணியில் உள்ள வைத்திலிங்கம், புகழேந்தி, மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் போன்றோர்களுடனும் அதிமுகவின் தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மிக விரைவில் இவர்கள் அனைவரும் அதிமுகவில் மீண்டும் இணைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெறும் என்றும், இவர்கள் ஒப்புக்கொண்டால் மிக விரைவில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்றும் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நன்றி.